வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அரசுமுறை பயணமாக அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் அந்நாட்டின் அதிபர் திரு ஜோவோ மேனுவலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை பூட்டான் செல்கிறார். பூட்டானின் 4வது மன்னர் திரு ஜிக்மே சின்கே வாங்சுக்கின் 70வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு தபால் தலையை வெளியிட்டு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வேறு பல திட்டங்களை தொடக்கி வைத்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. 2ஆம் கட்டமாக 20 மாவட்டங்களில் உள்ள 122 சட்டமன்ற தொகுதிகளில் 136 பெண் வேட்பாளர்கள் உட்பட 1302 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். முதற்கட்டமாக 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மாநிலத்தில் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இம்மாதம் 14ஆம் தேதி நடைபெறும். 2050ஆம் ஆண்டில் நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை 87 கோடியே 60 லட்சத்தை தாண்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு தோஹான் சாகூர் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய நகர்ப்புற மாநாடு 2025இல் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் முதல் முறையாக தனியார் மருத்துவமனை சார்பில் கொண்டுவரப்பட்டுள்ள ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை முறையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் பெரிய அளவிலான மருத்துவ வசதிகளை கொண்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.